ராமு என்ற சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனும் பிறருக்கு உதவ விரும்பும் நல்ல மனம் கொண்டவனும் ஆவான். ராமுவின் குடும்பம் அதிக வசதியில்லாத குடும்பம். இருந்தாலும் அவன் பெற்றோர் அவனுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஒருநாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒரு வயதான பாட்டி கனமான மூட்டை ஒன்றை தூக்கிக் கொண்டு நடக்க முடியாமல் இருந்ததை ராமு பார்த்தான். அவளது முகத்தில் களைப்பும் வேதனையும் தெரிந்தது. ராமு உடனே அவளிடம் சென்று, பாட்டி, நான் உதவி செய்யலாமா என்று கேட்டான். பாட்டி மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். ராமு அந்த மூட்டையை தூக்கிக் கொண்டு அவளது வீட்டு வரை சென்றான். வீட்டை அடைந்ததும் பாட்டி ராமுவுக்கு நன்றி சொல்லி சில நாணயங்களை கொடுக்க முயன்றாள். ஆனால் ராமு அதை வாங்காமல், பாட்டி, உதவி செய்வது என் கடமை, இதற்கு பணம் வேண்டாம் என்றான். அந்த பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அவள் ராமுவை ஆசிர்வதித்து, நீ மிகவும் நல்ல பிள்ளை, இப்படியே நல்லவராக இரு என்று சொன்னாள். அடுத்த நாள் பள்ளியில்